அப்படி நமக்கு முடியலையா, இன்றைக்கி முடியலைன்னா பரவாயில்ல, அதை நாளைக்காவது அதை படிக்கணும். எனக்கு இது முடியல, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. நான் மட்டும் எனக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருந்தேன்னா என்னால் 12th கெமிஸ்ட்ரியில் சென்டம் வந்து எடுக்க முடிஞ்சிருக்காது. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் வந்து சென்டம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லியும் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தே எழுதி பார்க்கணும். அதான் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள்லேயே வந்து அது நமக்கு வந்து ஓகே இது இப்படி தான் சொல்லி நம்ம மைண்டில் வந்து செட் ஆகிடும். அப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரி சென்டம் எடுக்கணும் அப்படின்னா என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பேஜை திருப்பி பாருங்கள். ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கா, கொஷின் நம்பர் எல்லாம் போட்டிருக்கோம். நான் 11th வந்து 95 எடுத்துகிட்டு இப்போது நான் சென்டம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் 5 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 11th எங்கே எனக்கு மார்க் போச்சுன்னு பார்த்தேன். நான் கெமிஸ்ட்ரி சொன்னேன், சார் எனக்கு வந்து நல்லா படிக்கிறேன் பட் மார்க் வர மாட்டேன்னு சொன்னால் அவர் சொன்னார், நாங்கள் புரியல சார், எனக்கு தெரியல, சொல்லி தாங்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. இன்னும் உனக்கு இது கூட தெரியலையா, பேசிக் நாலேஜ் இல்லையா, நம்மளை கண்டிப்பாக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. இது ஒரு பேசிக் திங் தானே, உனக்கே தெரியாதான் நம்மளை கேட்க மாட்டாங்க. தெரியலையா சொல்லித்தரேன், கண்டிப்பாக வா சொல்லித்தரேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் வந்து சேரலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். 15 வருட அனுபவமிக்க ஆசிரியரால் நடத்தப்படும் ஸ்ரீ மேக்ஸ் ஏஆர்பி நகர் வாட்டர் டேங்க் எதிரில் சிதம்பரம். அனைவருக்கும் வணக்கம். தேமதப்பள்ளி தாளாக பேசுகிறேன். என் பெயர் புருஷோத்தம். நான் கடந்த 35 ஆண்டுகளாக இந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு முற்றிலும் ஒரு கிராமப்புறத்து மாணவர்களை அணுகி அவர்களை +2 வரையில் நம்ம ஒரு பள்ளி நடத்தி கொள்ளும்போது மிக மிக கடினமான பாதை. அந்த பாதையில் நாங்கள் அனைத்து பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு எண்முகமான ஒரு பயணத்தை நான் தொடர்ந்திருக்கின்றேன். பல ஆண்டுகள் எனக்கு வந்து என்னோட மாணவ செல்வங்கள் மாநில அளவில் ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டிய எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணம் இவ்வாறு நிறைவேறியது. மாவட்ட அளவில் 3ஆம் இடமும் மாநில அளவில் 5ஆம் இடம் பெற்றிருப்பது ஒட்டுமொத்த அக்ஷய மந்திர் குடும்பத்துக்கே ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு வணங்குகிறேன். ஸ்கூலில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 30 சென்டம் எடுத்திருக்காங்க. இப்போ என்னையும் சேர்த்து வந்து மொத்தம் 30 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. ஃபிசிக்ஸில் வந்து 11 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து நானும் இருக்கேன். மேக்ஸ்லேயும் வந்து 11 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. பயாலஜிலையும் வந்து ஒரு 10 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 14 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. இந்த சென்டம் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாரும் வந்து என்னென்ன எஃபெக்ட் போட்டாங்க, அவங்கவுங்க டிப்ஸ் வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சொல்லுவாங்க. வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். நான் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து சென்டம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லியும் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தே எழுதி பார்க்கணும். அதான் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள்லேயே வந்து அது நமக்கு வந்து ஓகே இது இப்படி தான் சொல்லி நம்ம மைண்டில் வந்து செட் ஆகிடும். எங்கள் ஸ்கூலில் வந்து ரியாக்ஷன்ஸ்க்கு தான் வந்து அதிகமான டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரியாக்ஷன்ஸாக நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதான் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேர் கற்பகவல்லி. நான் கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்திருக்கேன். கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கணும்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தியரிட்டிக்கல் கொஷின்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கிறது ஈஸியாக. 11th ரியாக்ஷன்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். இப்போ 12th வந்ததுக்கப்புறம் அதில் இம்ப்ரூவ் ஆனதுனால என்னால் சென்டம் எடுக்க முடிஞ்சது. ரியாக்ஷன்ஸில் மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். மேபி இந்த பாண்ட் மிஸ்டேக்ஸு, கார்பன் கவுண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு எங்கள் சார் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்ததுனால எங்களால் ஈஸியாக சென்டம் எடுக்க முடிஞ்சது. கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும். என்னோடய பேர் வந்து கே ஹாஜிரா பேகம். என்னோடய மார்க் வந்து 593. கெமிஸ்ட்ரியில் நான் வந்து சென்டம். தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பேஜை திருப்பி பாருங்கள். ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கா, கொஷின் நம்பர் எல்லாம் போட்டிருக்கோமா, எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க சார். ஐம் குணஸ்ரீ. நான் 11th வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 95 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணேன். இப்போ 12th வந்து நான் சென்டம் எடுத்திருக்கேன். இப்போ 95, இப்போ 12th என்னோடய மார்க் வந்து 582 வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் 11th வந்து 95 எடுத்துகிட்டு இப்போது நான் சென்டம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் 5 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 11th எங்கே எனக்கு மார்க் போச்சுன்னு பார்த்தேன். எனக்கு 11th வந்து 3 மார்க் வந்து எனக்கு 1 மார்க்ஸ்லேயே போயிடுச்சு. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ 1 மார்க்கில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். அப்போ 1 மார்க்கில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ 1 மார்க்கில் நான் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 21 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு 3 1 மார்க்காவது புக் இன்சைடில் க்ரியேட்டிவாக கேட்பாங்க. நமக்கு அது வந்து நமக்கா அது நாலேஜ் இருந்து கான்செப்ட் புரிஞ்சு இருந்தால் தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம புக் பேக்கை மட்டும் படிக்காமல் நம்ம க்ரியேட்டிவாக அட்டன் பண்ணோன்னா நமக்கு கான்செப்ட்ஸ் தெரியணும். அப்போ ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நான் ரியாக்ஷன்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டனால 1 மார்க்கில் வந்து நான் 11th பண்ண மிஸ்டேக்கை 12th பண்ணாமல் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த தியரியாக
படிக்கிறத வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எனக்கு இந்த ரியாக்ஷன் படிக்கணும்னாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சார்கிட்டே சொல்லுவேன், எனக்கு தியரி கொஷின்ஸ் கொடுங்க சார், ஆனால் ரியாக்ஷன் வேண்டாம் அப்படின்னு தான் நான் மோஸ்ட்டாக சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் சார் வந்து நீ அதை ரியாக்ஷனாக பார்க்காம நீ அதை புரிஞ்சுக்கோ. இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா, நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம என்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதனால இந்த ப்ராடக்ட் வந்துச்சு அப்படி நீ புரிஞ்சுட்டு நீ படிச்சனா அதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா அது கார்பன் இது ஹைட்ரஜன் அப்படின்ட்டு நீ மனப்பாடம் பண்ணிட்டு நீ இது பண்ணனா உனக்கு அது ரியாக்ஷன் அது கஷ்டமாக இருக்குது, என்னால் படிக்க முடியல அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு புரிஞ்சுட்டு படித்தனால தான் ரியாக்ஷன்ஸையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரியாக்ஷன் படிக்காது. ஆனால் நான் அதையும் நான் படித்தேன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் படித்தேன். அதனால தான் நான் என்னால் கெமிஸ்ட்ரியில் சென்டமும் எடுக்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. மக்கப் பண்ணாமல் ஒரு நேமிங் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் இருக்கா, இதில் வந்து என்னென்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் என்ன நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம தியரி கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தியரி கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வராதுன்னு சொல்லி எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து அது வந்து போர்டு எக்ஸாம்ஸ், அது வந்து நமக்கு டெஸ்ட்டு கிடையாது. போர்டு எக்ஸாம்ஸில் நமக்கு எப்போ எதை கேட்பாங்க நமக்கு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் ஒமிட் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாத்தையும் படிக்க கற்றுக்கணும். அப்படி நமக்கு முடியலையா, இன்றைக்கி முடியலைன்னா பரவாயில்ல, அதை நாளைக்காவது அதை படிக்கணும். எனக்கு இது முடியல, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. நான் மட்டும் எனக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருந்தேன்னா என்னால் 12th கெமிஸ்ட்ரியில் சென்டம் வந்து எடுக்க முடிஞ்சிருக்காது கண்டிப்பாக. நான் அப்படி விடலைன்றதுனால தான் என்னால் இந்த வாட்டி என்னால் சென்டம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதனால் இதுக்கப்புறம் வர பசங்களும் முடியலன்னு சொல்லிட்டு விடாமல், கஷ்டமாக இருந்ததுன்னா உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க, கேட்டு தெரிஞ்சு எப்படியாவது கிளியர் பண்ணி உங்களுக்கு உங்கள் வேக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சொல்லிக் கொடுக்க வைங்க. சொல்லிக் கொடுக்க சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மார்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், நாமன்கல்ச்சர் பாருங்கள், ஐயூபேக் நேம்ஸ் இது எல்லாமே பாருங்கள். பார்த்தா தான் வந்து நம்மளால் 1 மார்க் வந்து அட்டன் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவாக கண்டிப்பாக 3 1 மார்க்ஸாவது வரும். அதை அட்டன் பண்ணோன்னா நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதனால் வெட்டியாக மக்கப் பண்ணுறதை விட்டுட்டு லேர்ன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பண்ணால் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். அதான் சார், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னா மார்க் கொடுத்துட்டாங்களா, கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து புரட்டி பார்க்கணும் நமக்கு எங்கே மார்க் போயிருக்கு, எதனால் குறைச்சிருக்காங்கன்ட்டு. அதை விட்டுட்டு எனக்கு மார்க் போயிடுச்சுன்னு குதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு புரட்டி பார்த்துட்டு எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு எதனால் போயிருக்கு, இந்த கொஷனில் மார்க் போயிருக்குன்னா எதனால் போயிருக்கு, நம்ம அது சரியாக படிக்காதனால போயிருக்கா, இல்லை நம்ம ஒரு சில பேர் நல்லா படிச்சிருவோம் ஆனால் ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. ப்ரெசென்ட் பண்ணும்போது பதட்டத்தில் ஏதாவது விட்டுருவாங்க. அப்போ யோசிக்கணும், நம்ம படிக்கிறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா இல்லை அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு யோசிக்கணும். அப்படி படிக்கிறதுல பண்ணியிருந்தோம்னா நம்ம படிக்கும் போது அதை ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிடணும். இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஒரு சில கொஷின்ஸில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணலனாலே நமக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினுக்கு இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்டு, இது இருந்தால் தான் அந்த கொஷனுக்கு 2 மார்க் போடுவாங்கன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அந்த வேர்டை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ஒரு 2 மார்க்னால் அதில் வந்து அதை ஃபுல்லாக ஒரு பக்கமாக எழுதிட்டா அது போதாது. 2 லைன் எழுதலாம்னா ஒரு கீ பாயிண்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு படிக்கணும். அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற விதமும் ரொம்ப முக்கியம் தான். நம்ம ஒரு பேப்பரை பார்க்குறோம், ரொம்ப மெஸ்ஸியாக கிளம்ஸியாக இருந்தால் நமக்கே அது பிடிக்காது இல்லைங்களா. நம்ம பார்த்தோன்னே ஒரு டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரெசென்ட் பண்ண வந்து தெரிஞ்சுருக்கணும். அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சென்டம்ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், எல்லாராலையுமே முடியும் அப்படின்னு நான். ஹலோ, ஐ எம் பரத். 12th மார்க் வந்து 592 கெமிஸ்ட்ரியில் சென்டம். 11th எனக்கு கெமிஸ்ட்ரி மார்க் வந்து 89. 11th மார்க் கம்மியான ரீசன் என்னன்னா 1 மார்க்கில் பெருசாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நான் கெமிஸ்ட்ரி சொன்னேன், சார் எனக்கு வந்து நல்லா படிக்கிறேன் பட் மார்க் வர மாட்டேன்னு சொன்னால் அவர் சொன்னார், ஒரு 2 3 எக்ஸாம் என்னை பார்த்துட்டு உனக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் உன்னோட வீக்னஸ், அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண சொன்னார். ப்ளஸ் ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ளஸ் 1 மார்க்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணேன். எனக்கு இதேமாதிரி நேம் ரியாக்ஷன் தான் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். 11th வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை பார்த்தாலே பிடிக்காது, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12th வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இன்ட்ராக்ட் ஆனார், கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தரதாக இருக்கட்டும். இயர்லியாக வந்து இந்த மாதிரி இதை படி அதை படி கரெக்டாக சொல்லுவாங்க. ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூட வந்தால் கூட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஈவினிங் கிளாஸ் அதுமாரி அவர் கிளாஸ் இன்சார்ஜ். ஸோ ஒரு 4:30க்கு மேலே நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ப்ளஸ் தியரியில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நான் நேமிங் ரியாக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஓகே தான். தியரியில் வந்து லைன் பை லைனாக எழுதாமல் கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சா மார்க் வந்துடும். அதுமாதிரி நேமிங் ரியாக்ஷன் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப படிச்சுட்டு மக்கப் பண்ணி எழுத முடியாது. ஸோ டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நேமிங் ரியாக்ஷனில் வந்து இப்போது சிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஹீட்டிங் சிம்பிள்ஸ் எனக்கு அதிகமாக மிஸ்டேக் வந்து அந்த ஒரு சிம்பிள் தான் அது. ப்ளஸ் நேமிங் ரியாக்ஷனில்
எக்ஸாமில் வந்து இந்த நேம் எழுத மறந்துடுவேன் நான். அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதில் மார்க் போச்சு. அது கான்சென்ட் பண்ணாலே மார்க் எடுத்தாலும் அது ஒர்க் பண்ணால் அதை சொல்லுங்கள் சார். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும் சார். அது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக சார். நானும் இதே மாதிரி தான் சார். நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் தப்பு பண்ணால் நானும் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் 12th வந்ததுக்கப்புறம் ஓகே நான் ஓகே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே என் மேலே தப்பு இருக்குது, அதை திருத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் கெமிஸ்ட்ரியில் ஒரு மார்க் வந்துச்சு. நான் நானும் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் தப்பு இல்லை சொல்லிவிட்டு. பட் அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் சார் அது எனக்கு எங்கள் அப்பா அம்மா சேர்த்து தான். ஒரு 14 இயர்ஸாக இங்கே தான் படிக்கிறேன். எல்கேஜிலேருந்து இங்கே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஸ்கூல் எதுவும் மாறினது கிடையாது. நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது இங்கே வந்தால். படிக்கலாம். எங்கள் பலம் அப்படின்னு சொன்னால் வந்து எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார், அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாஃப்ஸ். நீங்கள் வந்து சென்டம் எடுக்கிற பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு ஒரே டீச்சிங் தான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரே டீச்சிங் தான். நாங்கள் புரியல சார், எனக்கு தெரியல, சொல்லி தாங்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. இன்னும் உனக்கு இது கூட தெரியலையா, பேசிக் நாலேஜ் இல்லையா, நம்மளை கண்டிப்பாக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. இது ஒரு பேசிக் திங் தானே, உனக்கே தெரியாதான் நம்மளை கேட்க மாட்டாங்க. தெரியலையா சொல்லித்தரேன், கண்டிப்பாக வா சொல்லித்தரேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் வந்து சேரலாம். நான் வந்து இந்த ஸ்கூலில் 6th படிக்கிறேன். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. இங்கே டவுட்ஸ் கேட்க நர்வஸாக இருக்காது. அவங்க முன்னாடிலாம் அது ஈஸியாக டவுட் கேட்கலாம். அதனால இங்கே வந்து சேர்கிறதுக்கு ஹெசிடேஷன்லாம் வேண்டாம். 15 வருட அனுபவமிக்க ஆசிரியரால் நடத்தப்படும் ஸ்ரீ மேக்ஸ் ஏஆர்பி நகர் வாட்டர் டேங்க் எதிரில் சிதம்பரம்.